ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற அவிச்ச முட்டை பன் ஆம்லேட்டுங்க. இதுக்கு வந்துங்க ஒரு முட்டை எடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். இதில் வந்துங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அவிச்ச முட்டை பன் ஆம்லேட்டுக்கு வந்துங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அவிச்ச முட்டையை வந்து இதில் வச்சுக்கலாங்க. முட்டை போட்டதும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு அடுத்ததுங்க நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க பொடியை நறுக்கினா வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சா பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொடியை நறுக்குனா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை வந்துங்க அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலேங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அவிச்ச முட்டை பன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், பருப்பு சாம்பார் எடுத்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். சுட சுட அவிச்ச முட்டை ட்ரெண்டிங் பன் ஆம்லேட் அப்படியே எடுத்து வச்சிடலாம். சூடாக சாதங்க சாம்பாரோடு நல்லா பிணைஞ்சிங்க. அவிச்ச முட்டை பன் ஆம்லேட்டையும் கூட அதுலேயே எடுத்து வச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ட்ரெண்டிங் பன் ஆம்லெட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.